முத்தோட மொத்த ஃபேமிலியுமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்குது. அதை பார்த்து அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி மனோஜை மாப்பிளை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி அந்த அமெரிக்கன் ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்தோட வீட்டில் எல்லாருமே ஒரு பரபரப்போட இருந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங், அதாவது நிச்சயம் பண்ணுறதுக்காக ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா காணாம போயிருந்ததை எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுமே கரெக்டாக வந்ததுனால இந்த மாதிரி பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க கிட்டே சொல்றாங்க. அதை கிட்ட அந்த அமெரிக்கன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க இந்த மாதிரி மோதிரத்தை தொலைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா சார் நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க, அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனோஜ் பார்த்து சொல்றாங்க. டே மனோஜ், அதாவது இந்த மாதிரி நீ தானே ரிங் வாங்கிட்டு வந்தா, நல்லா யோசிச்சு பாரு, இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் போனேன், இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னு கேட்கவே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி என்னோட ரூமுக்கு போனேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண எனக்கே தெரியலையே, குளிக்கிறதுக்காக இந்த மாதிரி பாத்ரூம் போனேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியுமே அது முத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்லாத ரிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உன்னோட பாத்ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீ ஒரு ட்ரெஸ் கலத்தி போட்டுருப்பல, அதில் தான் உன்னோட ரிங் இருக்கும், அதை அப்படியே எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அப்படியே அதை எடுத்துட்டு வராங்கடா. ஆமா அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயுமே போல அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தற்பெருமைகளை இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. நான் வந்துட்டு அப்படி இப்படி நான் வந்துட்டு ஒரு பயங்கர பிஸ்னஸ் பண்ண, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாமே மறந்துருச்சு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை பற்றி அவரே புகழ்ந்து பேசி இந்த மாதிரி அங்கே இருந்து முத்து ஒரு மாதிரியே மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி முத்து தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறந்து இந்த மாதிரி அவரை ஒரு மாதிரியே மட்டம் தட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த அமெரிக்கன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயா பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுமே அதுக்கு விஜயவாட ஆமாங்க இந்த மாதிரி என் பையன் மனோஜ் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லுமே அதுக்கு மறுபடியும் அந்த அமெரிக்கன் ஃபேமிலி நாங்க பிடிச்சது அப்படின்னு சொன்னது உங்க பையன் மனோஜ் எல்லாம் இந்த மாதிரி முத்துவை, அதாவது முத்துவை பார்த்தா ரொம்பவே பொறுமைசாலியா ரொம்பவே புத்திசாலித்தனமா தெரியுது, ஆனால் மனோஜை பார்த்தா அப்படி தெரியல, அதாவது இப்போ முத்துக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ எங்க பொண்ணு நாங்க முத்துக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியுமே அங்க இருந்த விஜயா ஐயோ என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த மனோஜ் அப்ப இந்த பொண்ணையை நம்ம கட்டி தர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.